அப் அண்ட் டவுன் எத்தனை கிலோமீட்டர் வருது? 500 வரும்னு நினைக்கிறேன். 500 இல்லை, 400 சொல்கிறேன், 220, 450 வரும். இந்த டே போட்டுங்க, கை வலிக்குது. க்ளவ் போட்டால் கை வலிக்குதுடா, கிளச்சு பிடிக்க முடியல. ஹலோ யூடியூப், திஸ் இஸ் ட்வின் ப்ளூசோல். புதுசாக ரைடிங் ஜாக்கெட்லாம் வாங்கியிருக்கு. அதுக்காவது ட்ரிப் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். அதிரப்பள்ளி போகணுன்னு ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தோம் பைக்கில். இதுக்கு முன்னாடி காரில் போயிருக்கேன். அதிரப்பள்ளி வழி பாலக்காடு போகலான்ட்டு பிளானு. பட் இங்கே கிளம்பவே லேட் ஆயிடுச்சா, ஸோ அதனால் நைட்டு போய் வால்பாறையில் ஸ்டே பண்ணிட்டு நாளை காலையில் அதிரப்பள்ளி போயிட்டு அப்படியே சுற்றி கேரளா வழியாக சாலக்குடி அப்படியே வீட்டுக்கு வர்றது இதுதான் பிளான். ஹைவே ஏறிட்டோம். இது கரூர் டு கோயம்புத்தூர், அதாவது திருச்சி டு கோயம்புத்தூர் ஹைவேஸு சூப்பராக போட்டாங்க. இப்போ 4 வே, ஃபஸ்ட்டு டபுள் வேயாக இருந்தது, நல்லாயிருக்கும். அடுத்து பல்லடம். இந்த ரைடுக்கு ஒரு வண்டி எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்கு. சிபிசெட் எக்ஸ்ட்ரீம் 125 புதுசாக எடுத்துருக்காரு ஜெசின் குமார். வழக்கம் போல் 2 வண்டியில் தான் போவோம், R3 அண்ட் டியூக்கில். ஒரு வண்டி எக்ஸ்ட்ரா, 2 மெம்பர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பல்லடம் ரீச் ஆகிட்டோம். பொள்ளாச்சிக்கு இன்னும் 51 கிலோமீட்டர்ஸ். பொள்ளாச்சியிலேருந்து ஆலியார் ஒரு 20 கிலோமீட்டர் நினைக்கிறேன். பொள்ளாச்சி சிட்டி வந்துட்டோம். 66 ஃபார் வால்பாறை. பழனி லெஃப்ட் 65 கிலோமீட்டர்ஸ். பாலக்காடு ஆலியார் 23 கிலோமீட்டர்ஸ். 23 கிலோமீட்டர் ஒன்று போகணும். 1/2 மணி நேரத்தில் போயிடலாம். பொறுமையாக போனாலும் 1 மணி நேரம், 5 மணிக்கு போயிடலாம். ஓகே, அலவுட் இருக்குது, பார்க்கலாம். ஆலியார் ரோட்டில் பிடிச்சதுன்னா இப்படி தான், 2 சைடும் மரம் இருக்கும், சூப்பராக இடையில போகலாம். ஃபஸ்ட்டு இன்னுமே ரோடு சின்னதாக இருக்கும், நல்ல கண்டினியூஸாக இருக்கும். அதாவது பொள்ளாச்சியை விட்டு ஆலியார் வரைக்கும் இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு சில இடங்கள் மட்டும்தான் இப்படி இருக்குது. ரோட் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு மரங்களை வெட்டிட்டாங்க. பட் ரோடும் நல்ல ரோடு வேணும்ல, அப்போ தான் ட்ராவல் பண்ண கரெக்டாக இருக்கும். எல்லாம் நன்மைக்கே. அப்பப்போ இந்த மாதிரி வர்றப்போ பார்த்து மனம் குளிர்ந்துருக்க வேண்டியதான். இந்தா அப்படியே மூடி இருக்கும் பாருங்க மரங்களோட கிளைகளால். ஒரு வண்டிக்கு மட்டும் டிக்கெட் எடுத்துட்டோம். ஏன்னா இவங்கெல்லாம் வால்பாறை தான், பாலாஜி அவங்க ஃபேமிலியெல்லாம், அவங்க தாத்தா பாட்டியெல்லாம். ஸோ அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி டிக்கெட் எடுத்துருக்கு. ஜஸ்ட் அப்படியே சுற்றி பார்த்து ஜாலியாக போகலாம். வண்டி இப்போ எடுத்துருக்கிறது எக்ஸ்ட்ரீம் 125 புட்டோட வண்டி. வண்டி 125ங்கவும் அந்த பிக்கப் கொஞ்சம் கம்மி தான், கொஞ்சம் கம்மியாக, ரொம்பவே லேக் ஆகுது. ஒருவேளை R3 ஓட்டிட்டு ஓட்டம் அப்படி தெரியுது. அந்த 3rd கியரில் பாருங்க, இப்படி பொறுமையாக ஏறுது. நல்ல அக்ரெசிவ் லுக், நல்லா கம்ஃபர்டபுளாக கண்டுபிடிச்சிக்கலாம். வைடு ஹேண்டில் பரு, வண்டி குட்டியாக இருக்குது, டக்கு டக்கு டக்குன்னு கட்ட எடுத்து போய்க்கலாம். பட் 125ங்கவும் அந்த புல்லிங் கம்மியாக இருக்குது, புல்லிங் அண்ட் பிக்கப். ஹைட்டு பாருங்க, அவ்வளோ ஹைட்டு கொண்டு வந்துட்டேன். ஓ, ஈவினிங் ஆகும், நல்ல குளிர் வேறு. சில்னஸ், ஒரு தெர்மல் லேயர் வாங்கி உள்ளே போடணும்னு நினைக்கிறேன். வால்பாறை பஸ் ஸ்டாண்டு தான். ரூமு சோலையார் போய் எடுக்கலான்னு பார்த்தோம். பட் பாலாஜி இங்கே தான் இருந்தாப்புல, வால்பாறை ஏரியா பையன். அவங்க ஏதோ தெரிஞ்ச ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிக்கலாம், ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்புல. இன்றைக்கி போய் நைட்டு நீட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலைல கொஞ்சம் எந்திரிச்சு நீட்டாக போயிட்டு பார்த்துக்கலாம். நைட் ரைடு 3 பைக் 6 பேர், வேறு யாரும் இந்த ரோட்டில் இல்லை. புலி கிளி கரடி கிளி வந்தால் கூட தெரியாது. இது வரைக்கும் எதுவும் பார்த்ததில்லை, பார்ப்போம். சூப்பராக இருக்குது பாருங்கள், ஏதோ திருவிழா போல். லைட்லாம் கட்டி, தோரணம்லாம் கட்டி அருமையாக இருக்குப்பா.
சிட்டுக்கு 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 சிட்டு. ஏய் கரகாட்டம். கோவில் ஏதோ திருவிழா போல.